ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே சுவிசேஷ பயணத்திற்கூட அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய நாவின் அதிகாரம் பாருங்களேன். நாவினால் எப்படியெல்லாம் பேச முடியும், எதையெல்லாம் செய்ய முடியும். மத்தேயு 12:36 சொல்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது தப்பா தவறா பேசுற எல்லா வார்த்தையும் கணக்கு உண்டு. கண்டிப்பா நியாய தீர்ப்புனால சொல்லியே தீரணும், அவர் வழி கிடையாது. அப்ப இந்த வாயின் வார்த்தைகளோட கண்ணியமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், நேர்த்தியா இருக்கணும், அழகா இருக்கணும், அடுத்தவங்க மீது அரவணைப்போடு இருக்கணும் அந்த வார்த்தை, இல்லைங்களா? அப்ப மத்தேயு 12:37 சொல்கிறது, உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்ப நீதிமானு சொல்றதும் குற்றவாளி உன் வார்த்தை தான் காரணம் என்று ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். சிலர்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுவது, வாயை வாடகைக்கு எடுத்தா பேச வேண்டியது, வாய் வலிச்சா கூட பேச வேண்டியது. சங்கீதம் 12:4 சொல்லுது, எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்கிறார்கள். அதான் கண்ணாபின்னு பேச வேண்டியது. அப்ப நம்ம எப்படி பேசணும் பாருங்களேன். நம்ம பேச வேண்டிய வார்த்தை எப்படி? மரணம் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். நீதிமொழி 18:21. அப்ப அது விரும்பணும். நீங்க எதை விரும்புறீங்க? மரணத்தையா ஜீவனையா? அதை தான் முடிவு பண்ணணும் பாருங்க. நம்ம எப்படி பேசணும்? முதலில் சொல்ல வேண்டியது சங்கீதம் 19:14, என் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதய தியானமும் சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தை கர்த்தருடைய சமூகத்துல பிரீதியா இருக்கணும், அது சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், இல்லையா? அது ஆண்டவர் ரொம்ப விரும்புறாருங்க நம்ம வார்த்தைய. இரண்டாவது சொல்ல வேண்டியது சங்கீதம் 141:3, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். இந்த வாயை வச்சுன்னு சும்மா இல்லாம எத்தனை குடும்பத்தை அழிச்சிருக்குது இந்த வாயின் வார்த்தை. யாருன்னா வாழ வச்சுக்குதா அழிச்சிருக்குதா? நீங்க கணக்கு பண்ணுங்க. இது விஷம்னு சொல்லுது யாக்கோபு புஸ்தகத்துல. போச்சு, சைனைடை விட மோசம் இது, இல்லையா? அப்ப வாய்க்கு காவல் வைக்க சொல்றாரு ஆண்டவர். உன் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளுக்கு வாசலை காத்து கொள்ளும். அப்ப காத்து கொள்ளும் பொழுது மேன்மை வரும். காரணம் என்ன? யாக்கோபு 3:8, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு அந்த விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை எத்தனை பேரோட வாழ்க்கையை வாழ வச்சிருக்குது. விஷம் மாதிரி டொப்புன்னு தேல் கொட்டுற மாதிரி கொட்டுற வேண்டிய வார்த்தை, இல்லையா? முடிஞ்சு போச்சா? அவன் மனசுல பட்டதை பேசிடுவேன், அதுவா இடம் பாருங்க. அதான் ஆண்டவர் அழகா சொன்னார் நீதிமொழிகள் 16:1, நாவின் பிரதி உத்திரம் கர்த்தரால் வரும். அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், வசனத்துல வளரணும், வாழணும். வசனத்திலே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாவின் பிரதி கர்த்தரால் தான் வரும். அப்ப பாருங்க, ஆனா நம்ம நாக்கு என்ன பண்ணுது? பெருமையானவர்களை பேசும். யாக்கோபு 3:5 சொல்லுது. ஏன் பெருமையான பேசக்கூடாது பாருங்க. காரணம் என்ன? தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4:6 சொல்கிறது. இன்னொன்னு என்ன தெரியுங்களா? பெருமை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுகிறார். சங்கீதம் 12:3. முடிஞ்சு போச்சா? அப்படின்னா கர்த்தருக்கு ஏற்ற வார்த்தைகளை 4 பேர் கேட்கும் பொழுது அவர்களுடைய நம்பிக்கை பெருகும்படியாக, விசுவாசம் வளரும்படியாக, அவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் இருக்கும் வார்த்தைகள் உப்பில் சாரமேறினதாய் கிருபை பொருந்தின வார்த்தைகளாய் இருக்க வேண்டுமே தவிர தற்கொலையை நோக்கி ஓடுகிற வார்த்தை அல்ல, இழப்புகளை நோக்கி வார்த்தை அல்ல, தோல்வியை நோக்கி ஓடுகிற வார்த்தைகள் அல்ல. வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தை ஒரு ஜீவனை கொண்டு வர வார்த்தையா இருக்க வேண்டும், வாழ்வழிக்கிற வார்த்தையா இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்க வேண்டும், உற்சாகப்படுத்துகிற வார்த்தையா இருக்க வேண்டும். தவிர தோல்வி நிறைந்த வார்த்தைகளை பேச நீ நான் அழைக்கப்படவில்லை. இந்த அற்புதமான ஆச்சரியப்பட திருநாளிலே இன்று முதல் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலே சரியாய் ஒழுங்கா அழகா நேர்த்தியா பேசுவோமாக, பேசி மற்றவர்களை வாழ வைப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாதத்தோட திருநாளில இதோ கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளை கூட தேவன் பேசும் தேவக்கா நன்றி. கேட்டுக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் சுவாமி. தடைகளை முறித்து போடுங்க, வேதனை நீங்கட்டும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வளமான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.